நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டு 1 மணிக்கு வாங்க. அருமையான கூட்டம். வரிச்சூர் கிராமம் பெரிய பெரிய ஜாம்பவான் வாழ்ந்த ஊர். குறிப்பா நாடக உலகத்துல பெருமை சேர்த்தா தாத்தா பழனிப்பா தாத்தா. தாத்தாவோட எம்பூட்டு நாடகம் இன்ன வரைக்கும் நாடக உலகத்தில் நிலைச்சு நிற்கிறாருன்னா அது வரிச்சூர் பழனிப்பா தாத்தாதான். அது மாற்றம் கிடையாது. எத்தனை நாடகம் வந்தாலும் அவர் பாடங்களை தொட்டுத்தான் அவன் மேடை ஏற முடியும். இந்த வரிச்சூர் கிராமம் பெரியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. ஜொக்கோ வச்சு ஏத்துங்க போ. லட்சுமி மைசர். லட்சுமி மைசர்னா சொல்லே தேவையில்லை. ஓனரே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜாமான தூக்கி போடுவாங்க. அல்ல வல்ல வல்ல அன்னை ரெண்டு ராமரங்கி வரிச்சையோடு அருமை சபையோர் வணங்கி அருமை ஞானமுள்ள சபையோர் வணங்கி வரிச்சூரைய கிராமத்திலேய கட்டட கட்டளை நமக்கு அந்த கருப்பு குடியிருக்காது குங்கும பொட்டழகி கொள்ளாத அந்த கருப்பு அழுகிற விச்சருவா உனக்கு அசையாத முடியருவா. இந்த வரிச்சூர் மக்களை காத்து கொண்டிருக்கா அந்த கருப்பு அண்ணன் வணங்கி வரிச்சூரோடு அருமைச்சவையோர் வணங்கி அருமைச்சவையோர் வணங்கி மாதிரி பாயம் வானே வானே உட்காருனே. இடம் இல்லையா? இடம் என்னங்க படுக்கிறியா? கொஞ்சம் ஊற்றி பொறி வைக்கிறேன். அருமையான உடம்பு. ஏன்னா ஓட்டப்பத்தியை வச்சா தாலி 800 பரிசு வாங்குவேன். அகண்டே ஓய் பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பக்கத்தூர் கிராமத்திலிருந்து வண்டியில் பெட்ரோல் இருக்கோ இல்லையோ நாடகத்தை பார்ப்போம். 1 மணிக்கு மேலே பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனே வண்டியை உருட்டிட்டு கூட வீட்டுக்கு போவோம் என்று நாடக கண்ணோட்டத்தில் வருகிற என் உயிரில் மேலான வெளியூர் வாழக்கூடிய தமிழ் உறவுகளே வணக்கம். கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். நான் பெரிய போடாங்க கண்டுபிடிச்சிருவேன். உள்ளூர் ஆளு ஊரம் கை தூக்கும் தான், வெளியூர் ஆளு ஊரம் கை தூக்குங்க. எல்லாரும் கீழே ஓடும். பரவாயில்ல. உள்ளூரில் ஆம்பளை ஆளு முடித்தானா
வாத்தியாட்ட வச்சுக்கோங்க, பேசாம இருக்கடா. பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா பரிச்சு எழுத மாட்டேன், இங்கே ஆய்வுன்னு சூத்து ஊற்றி முட்டையலாம் இருக்கடா. மற்றும் இந்த நாடகத்தை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும் என்று வரும்போதே பாதி கட்டிங்கை போட்டு விட்டு மீதி கட்டிங்கை அப்புறமேல் மண்டை காயும் போது போடுவோம் என்று பழைய காலத்து ஓட்டச்சட்டியில் வைத்திருக்கின்ற உறவுகளே, கணேஷ் கோயிலையே கவட்டுக்குள்ள வச்சுட்டு இந்த நாடு வல்லரச மைத்த புடுங்கும், அந்த பாடியை கொண்டு எரிச்சிருங்கய்யா. என்ன தண்ணி அடிக்கிறேன் சீமை, நாடு எப்படி முன்னேறும் இங்கே பத்தியலா. ஊரை கெடுக்கிறது ஒரு குடியாரன், நல்லா சாமி போட்டுருப்பாக ஒருத்தன் தண்ணியை போட்டு கெடுத்து போடுவேன். முதல் மரியாதை எனக்குத்தான் சொல்லிட்டு அடிச்சு பாஞ்சு மந்த கருப்பு துடியான சாமி பேசாம உட்கார். நான் சொன்னா பழிக்கும் மிஸ்டர் ஹெல்மெட் மண்டை, நக்குற மாதிரி இருக்கடா மண்டை. நீ உட்காந்துக்கிட்டு இன்னும் தண்ணி அடிக்கிற. இவங்க எல்லாம் வருங்கால வாரிசுகள், இதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களே. தயவு செய்து சொல்றேன், தீய பழக்கத்தை செய்யக்கூடிய உறவுகளே குழந்தைகள் இருக்கும்போது அதை செய்யாது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அப்பாவும் இப்படித்தானே அந்த பாட்டில் திருகுனேன், நம்மளும் திருகுவோம்னு. அப்போ நாளைக்கு தண்ணி அடிச்சு விட்டு உன்னை விழுத்தாடி போட்டு பாய்வேன். ஒரே விஷயம், உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஒலி அமைப்பு மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸ், அருமையான மைசல். என்ன சொந்த ஜாமிய, சொந்த வண்டி, சொந்த ஆளு, சொந்த ஓனர். அவர் 5 கோடி 20 கோடிக்கு வச்சிருப்பாரு பைச்சடி ஜாமானே. சில ஊரில் 2 ஸ்பீக்கர் வச்சிருக்கேன், அதுக்குள்ள பெருச்சாலி உள்ள கிடக்கு. அவன் தான் அதிகமாக ஓவரா பேசுறேன். சவுண்ட வை தம்பி, என்னப்பா உட்காரு. ஏண்டா அது என்ன பால்வாடியாடா, உட்காருங்கடா. உங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு தானே லீவ் விட்டுருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் மேய்க்க முடியும், லீவ் விட்டு இங்கே தாய்மார ஊரை அழுகுதுக்கு, அதை கத்தி மேய்க்க முடியாது. என்னத்தான் பூரா பேத்துக்கு கூண்டடிச்சு வச்சிரு, நேரத்துக்கு கிளி மாதிரி நெல்லை கொடுத்துட்டு அடைச்சி போட்டு. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இவளையே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை நினைவாக்குறது யாருன்னா அந்த இளைஞர்கள் தான். இவங்க வருங்காலத்தில் நீங்கள்லாம் அப்துல் கலாம் ஐயா மாதிரி வந்து இந்த வரிச்சூர் கிராமத்துக்கு நீங்கள்லாம் பெருமை சேர்க்கணும் ஐயா. ஏன்னா பெரியவங்கள்லாம் இந்த கிராமத்தை கட்டி காத்து பேரும் புகழும் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வரிச்சூர் கிராமத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமத்தில் யார் ஏழைவாளையை கஷ்டப்பட்டாலும் உதவி செய்யுங்க. பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு அப்புறம் அவனைத்தானே வணங்க. சோம்புரியா என் நாடகத்தை கருத்து புரியா போலையாடா. ஊருக்கு 2 பேர் வந்துடுறானே ஊருகா மட்டம் மாதிரி. நான் என்ன செய் ஜகாய் தேசங்கள்ல அரிசி ஓடுறாங்களாவா? இது எங்கே வந்துச்சு? மாடுத்தாவணி போடுறதா? எங்கே போடுறது? திரும்பலியாடா, நம்மளை மதிக்கவே இல்லையாடா. யாரா அது விசிட்டிங் கார்டை வாங்குறா முதல். ஏன்னா சந்தோஷம், என் தாய்மார்களுக்கு கூட சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அட்டை வரைஞ்சிருவாங்க, வீட்டுக்கு போயிடலாம். 100 நாள் வேலை நினைப்படியே கடப்ப வீட்டில் புருஷனுக்கு 5 ஊத்தமத்தான வந்திருப்ப. அவன் குடிக்கிறேன் நாசமா போறேன், நமக்கு என்ன? நீ வந்து இங்கே இழிச்சுட்டு நாடத்தை பார்க்கணும். ஏன்னா உலகத்துல ஆண்கள் இல்லாமல் எந்த அணு அசையாது. பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியது ஆம்பளை தான். என் சிங்கங்கள் இங்க வாரு. போதும் போதும் போதும். வர வர நாடக உலகம் பற்றிமன்ற மாதிரி ஆயிப்போச்சு. சாமி இந்த தெய்வம்லாம் நம்ம அழகா இங்க கும்பாபிஷேகம் மண்டல பூஜை ஆயப்போ இதை நடத்தி தாய் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், இந்த ஊர் இன்னும் செழிப்பா இருக்கணும், இந்த ஊரை நம்பி வந்த மற்ற ஊர் என் தமிழர்களும் நல்லா இருக்கும் என்று சாமி கும்பிடக்கூடிய வரிச்சூர் கிராமத்தார்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடு மாடெல்லாம் கொண்டு வாங்க தாய், உள்ள கோதுமை தவிடெல்லாம் இருக்கு, கலைக்கு வைங்க. ஆம்பளை ஏதாப்பா நம்ம நாடகத்துக்கு வரும்போது ஒரு கிழிஞ்ச துண்டு ஒரு கைலி மண்ணில் உட்காந்து பரண்டு வச்சு போனால் அதை துவைக்கிறதுக்கே தலை வீச்சம் எடுத்து போகும். ஆனால் பொம்பளைய பாயி தலகாணி தண்ணி கேனு சிலிண்டரு குக்கர் 10வது பக்கத்து விட்டு பிள்ளை இங்கே வாரு இங்கெல்லாம் பாருவேன் எலி குஞ்சு மாதிரி சிரிச்சுட்டானடா சிங்க
25 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகள் பிறந்தது. ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தா 1/2 டன் இருப்பேன். தொடையும் கிட்டையுமா அப்படி இருப்பாங்க, மூஞ்சி மிஞ்சிமா. அவங்க ஆத்தா இடுப்புல தூக்கி உட்கார வைக்க இடுப்பை முடிச்சு போடுவாங்க. இப்ப பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை ஒருத்தி பிள்ளை வந்து தூக்கிட்டு வர்றா. எங்க ஆத்தா போச்சு, ஏய் கருப்பா உன் பிள்ளைய காட்டு, போங்கத்த கண்ணு வட்டுறான் காட்டுறியா அப்படின்னா மணிப்புரசில திறந்து காட்டுறா பிள்ளைய. பார்த்தா தலை வெள்ளடி மாதிரி கிடக்கேன். காரணம் என்ன? சத்து குறைவா. அன்றைய காலத்துல என்னுடைய அப்பத்தாமார்கள்லாம் ஆரோக்கியமான உணவுகளை என்னுடைய தாத்தாமார்களுக்கு கொடுத்தார்கள். ஒவ்வொருத்தையும் தள்ளி அப்படின்னா அருணாழ்த்து மாதிரி இருப்பேன். வாங்கினேன் உள்ள போய் அன்னதானம் போடுங்க. அத்தி என்கிட்ட யாரும் வந்துடக்கூடாது. சரி 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 வாப்பு வாப்பு கருப்பையும் காப்பாத்தாரண்டா வாடா. அவன் என்ன பூஜாரியா? வாயா 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 பூஜாரி மேனா என் தலையில தூக்கி விடு. மாடு தாவணியை கொண்டு போய் வித்துட்டு வரேன். ஹலோ அண்ணன் அன்பாலயத்திற்கு ஒரு சிப்பம் அரிசி வழங்கப்படிய தமிழக சார்பாகவும் வெள்ளச்சாமி சார்பாகவும் வழங்கப்படுகிறது. உள்ள வச்சிருங்க. நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் என்பது சொல்வதை விட யார் வந்தாலும் அரவணைக்கும் கோயில் என்றுதான் சொல்வேன். யார் வேணாலும் இங்கே வரலாம். சொந்தங்கள் இல்லை என்றால் என்னை தேடி வரலாம். மருமகளோ மருமையனோ 2வது மயனோ கஞ்சி ஊத்தாம இருந்தா என் தமிழன் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு பிள்ளையாக இந்த எம்கேஆர் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லை. காசு பெருசா? காசு அன்னைக்கு 100 ரூபா வச்சிருக்கேன் பெரியார். இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பையன் முட்டாய்க்கு பெட்டி கடையில் மாத்தினேன் 500 ரூபா தாள். காசு யாச்சும் இருக்கு, எல்லாத்தையும் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த வட்டிக்கு விடுற ஆளுகள்லாம் வட்டிக்கு விடுங்க, கொஞ்சமா விடுங்க. இதுல என்ன நிலைமை தெரியுமா? 10,000 விடுவேன், 10 பைசா வருதுன்னு. அப்புறம் ருசின்றோம். அப்புறம் அதை இது பண்ணிட்டு 1 லட்சத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுப்பேன். கடைசியில் அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒருத்தன் 50 லட்சம் வட்டிக்கு விட்டுருந்தேன். ஒரு ஆள் பெரிய காரில் வந்தேன், ஆடி காரில். எப்படி வச்சுருக்க? 50 லட்சம். அந்த 50 லட்சம் எவ்வளோ வட்டி? 1 பைசா. புறாத்தி வாங்கடா, நான் 10 பைசா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சத்தை வாங்கிட்டு கொண்டு ஓடிட்டேன். கடைசியில் இவன் நாட்டுக்கு செத்து போனேன். ஆசை என்பது அளவு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த உலகத்துல யாரு கோடீஸ்வரன்? பணம் வைத்திருக்க ஆளுகள் எல்லாம் கோடீஸ்வரன் அல்ல. இந்த உலகத்துல மனதில் கோடீஸ்வரன் யாருன்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து இங்க தரையில் அமர்ந்திருக்கின்ற என் தமிழன் தான். இவங்கதான் கோடீஸ்வரன். ஏன்னா நீ அன்றாட உழைச்சு வேர்வை சிந்தி கஞ்சியை குடிச்சு நிம்மதியை வேலை வைப்ப. கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கேன் பார்த்தா சுகர் வந்து கால் எடுத்து வண்டியில் அடிச்சு வருவாங்க. அதே விஷயம், காசு வச்சிருந்தாலும் தர்மம் செய். ஒரே விஷயம், தர்மம் செய். கோடிக்கணக்கில் கார் இருக்கும், பெரிய பங்களா இருக்கும், ஆனா அவன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஏழை குடிசை இருக்கும். தினசரி அந்த குடிசையை பார்த்து விட்டு தான் அந்த கோடீஸ்வரன் போவேன். அவன் நினைச்சா அந்த குடிசை வீட்டை கோபுரம் ஆக்குவது இல்லை இந்த தமிழகத்தில். அதெல்லாம் எல்லாருமே சரிசமம், ஒன்றாக சாமியை வணங்குவது கூட வேறுபாடு உண்டு தமிழகத்தில். உண்மைதான். கோயிலுக்கு போயிருக்கீங்களா எல்லாரும்? இந்த கோயிலுக்கு போகும்போது பூஜாரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் போடாங்கினேன். பூஜாரிட்ட தட்டில் 100 ரூபா போட்டேன்னு வைவேன். ஒரு விபூதி ஒரு எலும்புச்சம்பழம் கொடுப்பாரு. ஒரு 500 போடு, கருப்பேன் கழுத்தில் இருக்க மாலை எலும்புச்சம்பழம் விபூதியை கொடுப்பாரு. ஒரு 1000 ரூபா போடு, உனக்கே மாலை போட்டு பட்டையை அடிச்சு குருமா கட்டி விட்டேன் தலையில. ஒரு 10,000 தட்டில் போட்டேன்னா கருப்பேன் சிலையை கடப்பாறை எடுத்து பேத்துருவேன். கொண்டு போய் கும்பிடுங்க. அது 20 வருஷம் இங்கே தான் கருப்பேன் இருக்கேன். ஒரு நாளைக்கு உங்க வீட்டில் இருக்கட்டும். அப்ப காசு எந்த அளவுக்கு இருக்கு பத்தியா? எல்லாரும் சரிசமமாக ஒரு மனதோடு என்னைக்கு சாமியை எல்லாரும் கும்பிடுறோமோ பாகுபாடு இல்லாம, அன்னைக்கு தானே அந்த தமிழ்நாடு முன்னேறும். பெண்கள் என் தாய்மார்கள்லாம் அதுக இல்லைன்னா நம்ம இல்லை. அப்பெல்லாம் சமைச்சிச்சுன்னா 8 வீடு மணக்கம்.
இப்போ சமைச்சுன்னா 8 வீடு வீட்டை காட்டு வேலைக்கு போயிடுறாங்க. பூரா குக்கரில் தான் சாப்பாடு. என்னத்தா சொட்டு மருந்து ஊற்றுற பார்த்தா உள்ள நரசு இருக்காங்க ஊற்றிருப்போம். எல்லாமே இப்படி போகுதுல்ல. என்ன சோகமாகவே போறே. என்னத்தா 100 நாள் காசு ஏறலையா? இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுலேருந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு. களை எடுக்க ஆள் இல்லை, கருதருக்கு ஆள் இல்லை, பருத்தி எடுக்க ஆள் இல்லை. இப்போ முதல்ல விவசாயம் சொன்னால் என்ன பண்ணுவான்? பரிச்சூரில் விவசாயம் பண்ணா வீடு பூரா வருவாங்க. நான் வர்றேன், களை எடுக்க நீ வரேன், நான் வரேன் அப்படின்னு வயக்காடுகளை தும்முன்னு 500 ஒம்பளை இறங்க. கும்பிட்டாலும் வேணாமடா வீட்டுக்கு போங்கடான்னு போகாதுங்க. இப்போ வீடு வீடா காரை கொண்டு போய் நிப்பாடிக்கிட்டு கெஞ்சுறேன். ஏக்கா எப்படி சம்பளம் வாங்குறேன்? 350, 500 தர்றேன், 2 பேர் வேணும்க்கா. கல்ல மண்டி போச்சு. சரி வர்றான், 10 மணிக்குள்ள குட்டை பிஸ்கட் வாங்கி தருவியா? சரிக்கா 2 பாக்கெட் வாங்கி தரேன்னு 10 மணிக்கு குட்டை பிஸ்கட்டு, 12 மணிக்கு புரு காப்பி, நவால் வடை திண்டு விட்டு குசி விட்டு போயிடுறேன். பயிர் கறி தீ பிடிச்சிக்கிட்டு தெரிய. அப்ப எந்த அளவுக்கு இருக்கு மதுபானம்? நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறது மதுபானம், தீய சக்திகள்லாம். அதெல்லாம் குறையணும். இன்னைக்கு மதுபானத்தால நம்ம சொல்றோம் குடிக்கும் போது உனக்கு இன்பமா இருக்கும், ஆனா குடிக்க குடிக்க உன் குடும்பம் துன்பத்தில் வாடும். அதான் உண்மை. தயவு செய்து குடிங்க, நல்லா தண்ணியை கலந்து குடிங்க. இந்த ராவா குடிச்சு விட்டாங்க வாரு, குருட்டு கோக்கு மாதிரி முட்டை உட்காந்துருக்கேன். என்னை பார்க்கும்போது உனக்கு அப்படியே தெரியுமே, சோளக்காட்டு பொம்மை மாதிரியே தெரியும். எவனாம ஆயாசிக்கிறேன், கம்ப்யூட்டர் பொம்மையா இருப்பேன்னு நினைப்பேன். தெரியா? குடிக்கும் போது நம்ம செய்யறதுலாம் தெரியுதா? மறுநாள் மற்றவங்க சொன்னதான் தெரியும். டே ஏது நீ குடிச்சு விட்டு பாண்டி கோயிலுக்கு முன்னாடி சட்டியோட தெரிஞ்சடா. நானா சட்டி பிரட்டி போடுந்தனா நல்லா போடுந்தனா, மைத்த புடுங்கினா என்னடா? கல்யாணம் காது ஊத்தா இருந்தாலும் எந்த விசேஷமா இருந்தாலும் இன்னைக்கு தண்ணி இல்லாம எதுவும் நடக்காது. எப்பா பணத்தை தூக்க கூட தண்ணி வைக்கிறாங்கப்பா. பாடையை தூக்குறதுக்கு எங்க ஊர்ல நடந்த சம்பவம். கிளவி செத்து போச்சு. எங்க ஊர் கம்மாக்கரையில இருந்து சுடுகாடு 3 கிலோமீட்டர். நடக்க முடியாது, வயசான ஆளெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. உண்மையிலப்பா போனா அப்படி கணக்குமா? எங்க ஊர் பெரியாரு சொன்னார், எங்க ஐயா, ஏய் எலோட்ட போய் 4 பேர் சேர்ந்து நீங்க தானே இந்த கிளவியை தூக்கிட்டு போனோம் அப்படின்ட்டார். அவங்க சொன்னாங்க, எங்களை தலைக்கு ஒரு ஆப்பு வாங்கிட்டாங்க, நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். சரின்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. இவங்க ஆப்பு வாங்கி கொடுத்தோன்னே இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு புல் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இவங்களுக்கு தெரியல. ஒரு ஆட்டி அடிச்சு விட்டு இந்த கிளவியை தூக்கிட்டாங்க. தூக்குனா ஒன்றும் சுடுகாட்டுக்கு போகணும், இல்லைன்னா கரையில் போகணும். வயக்காட்டுக்குள்ள போயிட்டாங்க. போய் செகதியில் உழப்பி அந்த கிளவிய பாடையோட சாச்சு சேலையை கிளிமா வலிச்சு அள்ளி பிரேரேசி போடுவாங்க பாரு, போட்டு அள்ளி சுடுகாட்டுக்கு போனவங்க திருப்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்னடான்னு கேட்டா அடிச்ச போத இறங்கி போச்சு, இன்னும் 3 நிமிஷம் போட்டு போறோம். அது என்னைக்கு எரிக்க அந்த கிளவியே எந்திரிச்சு போயிடுச்சு சுடுகாட்டுக்கு. இவங்க நம்மளை எப்படின்னு மறுபடியும் புதைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா காலங்கள் அப்படி இருக்கு. இனிமேல் வர்ற காலத்துல மனிதனுக்கு மதிப்பு கிடையாது. ஆடு மாடு நாய் மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை. இன்னும் ஒரு 5 வருஷம் இருங்க போ. பெத்த மயனா இருந்தாலும் தகப்பனோ தாயை இறந்து விட்டால் கூகுள்ல காசு அனுப்புவேன், வீட்டுக்கு முன்னாடி ஒரு லாரி வந்து நிற்கும், அதுதான் மயானம். எரிச்சிட்டு சாம்பலை 1/4 லிட்டர் கொடுத்துட்டு போவேன், 1/4 கிலோ நீ எடுத்து பூசிக்கிற வேண்டிய ராமேஸ்வரம் கரைச்சிக்கிற வேண்டிய. இன்னும் 5 வருஷத்துல எல்லாரும் பழைய நிலைமைக்கு வருவே தாய். அப்ப நீ ஆட்டுவ மாவை பச்சைக்கு பச்சைக்கு ஆட்டுவியோ? இப்போ ஆட்டுற குக்கரில் ஓட்டு டர்னு பூர்ணு அரைக்கிற, அம்மியில் அரைச்சவங்க போல இருக்கலாம் கை தூக்குங்க. மணிக்கூட்டோட ஒடிச்சு போடுவேன். என்ன அம்மியில் அரைப்ப? இதே குக்கரில் ஓட்டு விட்டு சீரியல் பார்க்குறீங்க. புருஷனை தூக்கி போட்டு வெளியே ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி சேனலை திறந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அடிங்கப்போ சீரியல் விளம்பரம் போட்டோன்னே வாரேன். புருஷன் போய் என்ன பார்த்தா ராசா அவங்களே அடிச்சாங்க, போடி முண்டை நீர்மாலைக்கு வராமல் போ வந்தியாடி. இந்த மாதிரி சிரிப்ப கணப்பை பாரு, கக்க கக்க கக்க. உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரே பொருள் எதுன்னா தாயினுடைய தாய்ப்பால். அதே கலப்படம் இல்லாத. அதுல எல்லாத்தையும் கலந்துட்டாங்க. இப்ப அதையும் கலந்துருச்சு. புருஷன் ஒரு ஆபீஸுக்கு வேலை, கொண்டாட்டி ஒரு ஆபீஸுக்கு போனோன்னா பிள்ளைய வீட்டில் பார்க்க ஆள் இல்லை. ஒரு 2 லிட்டர் பவுண்டாக்கான அலசி விட்டு அதில் ஆவின் பால் 1/4 லிட்டரை காய்ச்சி தண்ணியை கலந்து
புச்சுக்குன்னு அடிச்சு நிப்புல மாட்டி வாயில வச்சுட்டு போகுது. அவன் சாயந்தரத்தை எழுதி அதை சோஞ்சுக்கிட்டே படுத்து கிடக்கேன். ஏன்னா உலகம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. திருமணம் என்பது என்ன புனிதமானது. இது ஏன் திருமணம்? நம்மளோட முடிந்துடக்கூடாது, நம்ம சந்ததிகளை இருந்து நம்ம வாரிசுகளை வளப்படுத்த வேண்டும், பெருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருமணம். இப்ப காதல் திருமணம் பண்றாங்க. கொரோனா முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் மதுரைக்குள்ள வாரு மாசுக்க கலத்தாம திடுறாங்க. அவங்க ஊரமே கிரிமினலான ஆளுவேன். என்னப்பா மாசுக்க போட்டுக்கிட்டு புருஷன் நிற்கிறேன், அவன் பொண்டாட்டி இன்னொருத்த வண்டியில் ஓட்டு வர்றேன், புருஷன் டீ கடை நின்றுக்கிட்டே டீ குடிச்சுக்கிட்டே இப்படி பார்க்குறேன். நல்ல ஒம்பளையா இருக்காளே, அது தொட்டையங்கிட்டையும் பாடுறேன், சூப்பராக இருக்கா. நம்ம பொண்டாட்டி தானே அது முண்டை, அவன் பொண்டாட்டி தான் உட்காந்துருக்கு, அவனுக்கு தெரியல. போகும்போது அந்த பொம்பளை டாட்டா காமிச்சிட்டு போகுது. நம்ம புருஷன் தான் நிற்கிறானே, 10 வருஷம் வாழ்ந்தேன். உடனே இவன் சொல்கிறேன், என் புருஷன் பத்தியா 5 நிமிஷத்தில் இப்படி கரெக்ட் பண்ணேன், முண்டை ஓம் பொண்டாட்டி தான். இந்த உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. வாங்க இப்போ மாலை ஓட்டு விடுங்க, ஆளுக்கு ஒரு மாலையை போட்டு விடுங்க. எங்களது குலையான விடுதி MC விஸ்வநாதன் அவர்களுக்கு வரிச்சூர் கிராமத்தார் சார்பாக மலர் மாலை இனத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். கோயில்பட்டி இந்திரமகன் சந்திரன் ஐயா அவருக்கு மாலை ஓடாது, 2 கிலோ வெத்தலை வாங்கி கொடுங்க. எச்சப்பு மாடு மாதிரி மிண்டுக்கிட்டே இருக்கேன். மொச்சக்கு மொச்சக்கு மொச்சக்கு. எங்க அண்ணன் திண்டுக்கல் ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடையை போத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடை இல்லாத காரணத்தால் மாலையை நிறுத்து பொன்னாடையை போத்துங்களா, 2ஐயும் போட்டு விடுங்க. தாளமிழ்த்து கொண்டிருக்கும் நீலகண்டேன், இப்படி ஒரு பேரை எங்கனையும் பார்க்கல, நீலகண்டேன். மைசெட் உரிமையாளர் ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடையை போத்தி மலர் மாலை நிறுத்த கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு எது இருக்கா போ, எனக்கு கரிச்சி இருந்தாலும் போதும். அப்படி முன்னாடி வாங்க. நன்றி. எங்களது அருமைக்குரிய எண்ணார் மைக் உரிமையாளர் இவ்வளவு இனிமையாக வரிசையூர் கிராமத்திற்கு ஒளி அமைத்து தந்த லட்சுமி ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு வரிசையூர் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் தாய்மார்களின் சார்பாகவும் பொன்னாடை போத்தி சந்தன மாலையிட்டு கௌரவிக்கப்படுகிறது என்பதை கிராமத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். கிராம அதிகாரி வயர்மேன் வந்திருந்தால் உடனே மேடைக்கு வந்து கிராமம் அதிகாரியை பெற்று செல்லுமாறு உங்களை கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றோம். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம், வயர்மேன் வரிசூர் கிராம அதிகாரி வந்திருந்தால் மேடைக்கு வர வேண்டும். வாய்ப்பளித்த வரிசூர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இளைஞர்களுக்கும் லட்சுமி டிகல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த சிறப்பான நாடகத்தை சிறப்பாக அமைத்து தந்த எனது அருமை தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வரிசையூர் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் மாலை மரியாதை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இபி அதிகாரி வயர்மேன் நமது வரிசையூர் கிராம அதிகாரி அவர்கள் வந்திருந்தால் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு கிராமத்தின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி அன்போடு அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்திருந்தால் மேடைக்கு வந்து கிராம மரியாதையை பெற்று செல்லுமாறு உங்களை கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றோம். நன்றி.
மலை மாலை அணிவித்து பொன்னாடையை போர்த்தி எங்களை மகிழ்ச்சி கலையில் ஆற்றிய அன்பான கிராமம், பாசமான கிராமம், நாயத்துக்கு வீரமான கிராமம், இந்த வரிச்சூர் கிராம புண்ணிய பூமிக்கு வருகை தந்ததுக்கு நாங்கள் அத்தனை பேருமே பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். இபி வயர்மேன் அவர் நேரம் எந்த போஸ்ட் மரத்தில் ஏறி நிற்கிறாரோ. ஐயா தலையாரி கூப்பிட்டீங்களா? தலையாரி கிராம அதிகாரி. சரி சரி, அப்புறம் வேற என்ன? நான் அவசியம் போனது உங்க ஆத்தா பார்த்தாலா? உங்க ஆத்தாவே வச்சுக்கிட்டு நீங்க பொழப்பு நடத்துங்க. நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன், தூக்கி போட்டு அடிச்சிருவேன். யார் அடிப்பேன்? ஆத்தாவை தான் அடிப்பேன். அதுதானே உனக்கு தொக்கு. இங்க வர சிரிக்கிறீ, நீ அடிச்சியாக்க? பெற்ற தாயிடே எது சார் போன ஐயா சொல்றீங்களா? முடிச்சிருவான். யூடியூப்ல பார்த்தாலும் எல்லாம் தெரியும் ஒரே விஷயம், எம்கேஆர் வெளியே வந்தா ஊரே அமைதியா இருக்கும். நான் போய் காசு சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் நான் வீடு கட்டி நான் அப்படி வாழலைங்கய்யா. என்னை நம்பி அத்தனை சீவன் அங்கே அன்பாலயத்துல பசியோட காத்து கிடக்கு. ஒரே விஷயம், அப்படி வேணாம்னா வேற பப்பனை போட்டு நாடகம் நடத்துங்க, தேவையே கிடையாது. சொல்ல கேட்க மாட்டாங்க. இந்த இங்க நிக்கிற என் தமிழ் உறவுகள்லாம் எங்கேயா வந்தீங்க? ஏதோ எம்கேஆர் நாடகத்தை பார்க்கணும் தானே வந்தீங்க? அவளுக்கெல்லாம் வேலை இல்லையா? எப்படி கூட்டம் வந்துச்சு? என்னை பார்க்க வந்தாலாம் கை தூக்குங்கய்யா. ஒண்ணும் பண்ண முடியாது. உள்ளூர் ஆள்ல வீட்டுக்கு போ, நாளைக்கு யூடியூப்ல பாத்துக்க. சொல்ல கேட்க மாட்டேங்கன்னா அப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க? தம்பியில சத்தப்படாத பொறுப்பா கதன் இருந்தா சரி வராதுங்கய்யா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவள் சொந்த ஊரு அந்த பேக்கரப்பா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் போல் இன்னும் ஒரு மனிதர் பிறப்பார் என்றால் பிறக்க மாட்டார். அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ, நாம் அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் என்பது நம்ம தமிழனுக்கெல்லாம் பெருமை. இன்னைக்கு அவவே ஒரு சின்ன பதவியில் இருந்துட்டு மறு வருஷம் பார்த்தா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சினேன். ஆனால் அவர் எதையுமே சம்பாதிக்காம பிறக்கும் போது எப்படி ஏழையா இருந்தாரோ அதே மாதிரி இறந்த ஒரு உத்தமரனா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவே. ஆனா அப்துல் கலாம் உண்மையிலே நல்ல மனிதர், முன்னாடியே செத்துட்டார்.
அவர் இருந்திருந்தாருன்னா இப்ப நித்தனத்தை நீங்களே கொண்டிருப்பாங்க. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா சின்ன பிள்ளை கூப்பிட்டா கூட வீட்டுக்கு வருவாராம். ஐயா எங்க வீட்டுல கிடா வெட்டுறாங்க, மதம் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாரா, கிடா வெட்டுறாங்களா, நான் வருகிறேன் என் அன்பு உறவுகளே, அவ்வளவுதான் பேசுவார். அதே மாதிரி இளவட்ட 4 பேர் கூப்பிட்டுருப்பேன். ஐயா என் நண்பன் அசோக்குக்கு பிறந்த நாள், நீங்க வரணும்டா அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, வருகிறேன் சகோதரன். போயிருப்பார். போய் கேட்க வெட்டும் போதே அவர் மூஞ்சிலையும் பிறைய அடிச்சிருப்பாங்க. அவர் சகிச்சுக்கிட்டு கரைச்சி புள்ள தொலைச்சிட்டு, சரி என் குழந்தைகள் தானே அடிங்க, பிறைய அடிங்க, சிலிண்டர் கூட பற்ற வைங்க, இருக்கட்டும் என்று சொல்லியிருப்பார். அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, நான் சென்று வருகிறேன் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு காரில் ஏறினவரை கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. ஐயா சாப்பிடாம போறியே, உங்களுக்காக நாட்டுக்கோழி உப்பு கறி போட்டு வச்சுருக்கோம், ஒரு 4 எலும்பை திண்டு போகலாமில்ல, வருகிறேன்னு போய் 4 எலும்பை திங்க போயிருப்பாரு. ஒரு இளவட்டம் கையை பிடிச்சிருக்கேன், வெறுங்கறியை திண்டா இழுக்காதியா, இந்த பக்காளி நம்மள ஒரு 4 ஊத்துறேன், கொஞ்சம் வில்லுன்னு இழுத்தீங்கன்னா சுருச்சுருன்னு 2 கிலோ திண்டலாம்னு அவரையும் கருத்துருப்பாங்க. காலம் அப்படி இருக்கு. நல்லதை சொல்வதற்கு நாட்டில் ஆள் இல்லை. ஒருத்தர் செய்த வேலையிலே அவனுக்கு ஆதாயம் கிடைக்குது, அதனால அவனுக்கு பணம் வருதுன்னா பக்கத்துல உள்ளவனை கஷ்டப்படுறவனை கூப்பிட்டு இதை நீ செய்யலான்னு சொல்லுவானா யாராவது? சொல்ல மாட்டேன். கருப்பாயூர்ல டீ கடை வச்சிருக்க ஆளு கூட காலையில போய் கேளு, நேற்று வியாபாரம் எப்படி, நேற்று எனக்கு ஒரு 18,000 இருக்கும்பா, போண்டா கடையில ஒரு 8,000, மற்ற டீ ஆத்தினதுல மிச்ச காசு சொல்லுவானாக்கு. சொல்ல மாட்டேன். என்னத்த டீ தூள் வாங்குறதே கடல்ல தான் வாங்குறேன், ஹோட்டல்ல எண்ணெய் விலை கூடிருச்சு, சட்டி பொத்துருச்சு, அப்புறம் எண்ணெய் மையத்துக்கு டெய்லி திறந்து வச்சிருக்கேன், ஒரே விஷயம். அதே மாதிரி பேருந்துகள்லாம் என்னை பார்த்து ஆயத்தாமாரெல்லாம் போறீங்க, நீங்க எல்லாம் போகும்போது கூட்டமா இருக்க வண்டியில ஏறாதே தான், பயலுக தொங்குறாங்க, பயலுக தொங்குறாங்க, 50 பேர் படியில தான் தொங்குறேன், 50 பேர் தொங்குறேன். ஒருத்தன் பேண்ட்டை பிடிச்சி ஒருத்தன், அன்னைக்கு ஒரு பிள்ளை பாவம் ஒருத்தன் விழுக தெரிஞ்ச வலிக்கிருச்சு கை, ஒரு பொம்பளை பிள்ளை காலேஜ் பிள்ளை நின்ற பிள்ளைய மசுத்தை குடிச்சிட்டேன், அதான் அவனுக்கு சனியுமே, அது ஒட்டு முடியும் முன்னைக்கு தெரியல, புட்டிங்கி தாங்க கீரோட 50 பேர் தொங்குறேன். 51வது ஆளு ஆறுன்னு பார்த்தா கண்ட்ரேட் தொங்குறேன், கண்ட்ரேட் புடுறேன், டிரைவர் ஓட்டு இந்த டவுன் பஸ் மாதிரி ஒரு சத்தம் உலகத்துல எதுவுமே கிடையாது. கீர்ராடு வச்சிருப்பாங்க, ஒருத்தன் கவட்டுக்குள்ள இருந்து கண்டகரவ பாம்பு மாதிரி அங்க இருக்கான், 20 வெல்டிங்க வச்சு அப்படி வளைஞ்சு இங்க நிக்க, டிரைவர் அதை எடுக்கும் போது பார்க்கணும், கட்டங் கட்டங் வண்டி போக புகஞ்சு, ஏன்னா அதுதான் பாதுகாப்பு. நீங்க டூரிஸ்ட் வண்டியில போனோம்னா 120ல போவேன், அவன் லவ்வரை இங்க வர சொல்லியிருப்பா, அவன் அதுக்கே ஓட்டுவேன், முங்கு பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா தொலைஞ்சேன். ஆமா, நடு வீட்டுக்குள்ளே போயிருவேன், சந்து வந்து அம்புட்ட வெறி உண்டேன் பூரா. அதுல டிரைவர் வீட்டுக்கு போய் 10 நாள் ஆச்சான், அவன் கடுப்புல ஓடிட்டே போறேன், பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தேன், வீடியோ கேட்கிறேன், செக்ஸ் வீடியோ, படம் வரல, கத்திட்டேன், தமிழ் செக்ஸ் வீடியோ. டிரைவர் ஒரே இதாக வீடியோ போற மாதிரி விட்டுட்டேன் புளிய மரத்தில். எதை கேட்கணும், நாசமா போக, அதில் கேட்க முடியுமா? பெத்த தாய் சொல்லுது மயன்ட்ட, ஏய் எங்கடா போற? டவுனுக்கு போறதா. போனேன்னா டெய்லி கஞ்சி குடிக்கிறேன் ஐயா, 4 புரோட்டா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அந்த மயன் வாங்கிட்டு வரானாக்க, ஏய் இருக்கிறத சாப்பிடுத்தா, என்ன புரோட்டா வாங்கிட்டு வரேன், 4 பண்ண வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதே தாய் செத்து போனா, இவன் நிறைய போதில் 85 புரோட்டாவை பிச்சு போட்டுக்கிட்டு போட்டாவுக்கு முன்னாடி உட்காந்து அழுகிறேன். அதா ஆமா நோத்தா எப்படி போட்டா உடைச்சிட்டு வந்துருக்குப்பா. தாயின் இருக்க வரை தாயினுடைய அருமை தெரியாது. இந்த பொம்பளைய, எங்க ஊர் பொம்பளையெல்லாம் கீழாடுதான் நாங்கெல்லாம், அந்த ஏரியா பாசையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அப்படி பேசுவாங்க. எங்க அத்தை வீட்டுக்கெல்லாம் விருந்தாடி போனோம்னா அத்தை வணக்கம் தேண்டுவேன், அந்த இளையங்குடி பக்கம் எப்படி பேசுவாங்க, வாங்கப்பு மருமையினே எப்ப வந்தீங்க, இப்படி புடுக்காருங்க,
உட்காருங்கிறதே அப்படி சொல்றாங்க. அப்புறம் சலுப்புடுங்க எப்ப போவிய அவங்க போய்த்தாகலாம் சொல்றதுக்குள்ளே ஒரு பிள்ளை வயசுக்கே வந்துடும். சின்ன பிள்ளை 1 வருஷம் 2 வருஷமா 17 வருஷம் எடுத்து சமைப்பாங்க. ஏன்னா தேசம் தூரம் பாசிகள் வேறு. இந்த மெட்ராஸ்லாம் நான் 2 படம் நடித்தேன். ஃபர்ஸ்ட் படம் தமிழ் குடிமகன் சேரன் சாரோட நடித்தேன். 2வது படம் ஜிகரதண்டா டபுள்ஸ் நடித்தேன் லாரன்ஸ் மாஸ்டரோட. நான் எதுக்கு இப்போ படத்துக்கு போக மாட்டேன்னா அவங்க பாசி எனக்கு புரியல. நான் உட்காந்து தட்டை கையில் கொடுத்துட்றாங்க. என்னமோ தாலி பாண்டு இல்லை அன்னதானம் வாங்கி தின்றது மாதிரி இப்படி உட்காந்து ஒருத்த வந்தேன். நோ மெட்ராஸுக்காரன் எப்படி பேசுறேன் பாரு என்னைய. நோ நோ எங்கேறனோ கோயம்பு ஊத்தவா கோயம்பு குழம்புக்கு கோயம்புன்றேன். என்னைய கிளம்புன்னு சொல்றேன்னு நினைச்சு நான் தட்டை போட்டு கிளம்பிட்டேன். ஆனா அவன் கிளம்பு நீங்க என்னப்பா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேங்க. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன் கருப்பாயூர்னு 10 பிளாட் வச்சிருந்தேன் 10க்கு தாலியார் முன்னாடி பெட்டி கடை வச்சிருந்த ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அது வேறையா? அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரத்தை நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கற்ற போதுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கற்ற போதுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் அழைச்சு போதுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அப்பவே சொன்னாங்க யாரும் கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. நானும் கேட்கல. பிடிச்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடையை தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. நடையா நடந்து எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாமையெல்லாம் அழகு வச்சு குடிச்சு முட்டேன். பொண்டாட்டி தாலிய வச்சு பட்ட தண்ணி அடிச்சு முட்டேன். கொண்டாடி தாலிய விட்டு பட்ட தண்ணி அடிச்சு விட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா குடலம் தாண்டா வெந்தது. சாப்பிடாம பல்லு விளக்காம நாசமா போனா 4 மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறவனுக்கு பார்வையும் போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன் 10 லட்சமும் கடை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாய் இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாய் இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். புதுசா குடிக்கையிலே பறந்தோம். இருக்கிற விஷமிருடா இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அப்பவே சொன்னாங்க யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவை எல்லாம் அழகு வச்சு குடிச்சது. பிள்ளைக்கு பறிக்க வச்ச காசுகளையும் அழிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன்.
வள்ளுவன் காந்தி ஐயா இந்த தமிழகத்துல ஏழைகளுக்காக பாடுபட்ட பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சதெல்லாம் போறோம் என் தமிழன் இந்த குடிய விடுன்னு சொல்லி மேடை மேடைக்கு உங்க தம்பியா நினைச்சு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான வெள்ள பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற கொள்ள. நாயம்மா கல்யாணம் செஞ்சா 4 பேர் வச்சுடுவான். நாயம்மா கல்யாணம் செஞ்சா 4 பேர் மெச்சிருவான். காசுக்காக கல்யாணம் பண்ணா கடங்காரே கழுத்தான் முடிச்சிருவான். வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற கொள்ள. ஏன்னா இன்னைக்கு காலத்துல பொண்ணுக்கு 100 ஓயம் போடுங்க. ஏசி மண்டபத்துல கல்யாணம் வைக்கிற என்னென்னமோ பண்ற. கடைசியில் மாப்பிள்ளை வீடும் சந்தோஷமா இல்லை. இவனும் கடனுடனே வாங்கி மண்டபம் திமுருக்கு பண்றேன். பொண்ணு வீடும் வட்டி வாசிக்கு வாங்கி பிள்ளையை கரையேற்றிட்டு அவங்க சாகர வரைக்கும் கடனை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னையை பொறுத்தளவு உன்னுடைய மனைவியை உன்னால் உழைத்து காப்பாற்ற முடியவில்லை என்றால் உனக்கு எதற்கடா திருமணம் தேவை? அதுலேயும் அப்பையெல்லாம் திருமணம் பண்ணால் எங்கள் அப்பத்தா விட்டு அண்டா கிடக்கு. வருஷம் எங்கள் அப்பா அதை கொண்டு போய் ஈயம் பூச்சிட்டு வருவேன். அண்டா அம்மி ஆட்டோரல் ஒரு நாட்டு பசுமாடு கண்டுக்குட்டி எங்கள் அப்பத்தாவுக்கு 100 செம்பரி ஆடு வத்தி விட்டாங்க. ஆனால் இப்போ சீர்வரிசை உரை பிரித்து பைக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பைக்கு மட்டும் தள்ளி எருமை மாதிரி இந்த நெட்டி ஓட்டுருவேன். பள்ளத்தில் அடக்கேன். என் பொண்டாட்டி 3வது மாடியில் உட்காந்து வருது. அதுல இவன் என்ன பண்ணிட்டேன், 12 மணிக்கெல்லாம் கடை வந்துடுவாங்கன்னு பொண்டாட்டியை மறு வீட்டுக்கு கூட்டு போறேன். 100ல் போயிட்டு இருந்திருக்கேன். பெரிய வேகத்தடை இவனுக்கு தெரியல. தம்முன்னு விட்டுருக்கேன். பொண்டாட்டி மானமல்லாக்க விழுந்துட்டான். மதுரையில் விழுந்த உங்களைய போய் மானாமதில் கேட்டிருக்கேன். புஷ்பம் எங்க இருக்க? மைத்த புடுங்குவேன். அறியாதே உன் தாலியை வாங்கிட்டு போவோம் கூட வாழ மாட்டேன். விழுந்து செப்ப இறக்கி எப்படி நடக்கிறான்? ஏன்னா வேகத்தடை என்பது என்ன? வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் வேகத்தடை. அன்பு இளைஞர்களே, காதல் என்னைய பொறுத்தளவு புனிதமானது. காசுக்காக காதல் செய்வதில்லை. பெண்ணுடைய மனமும் ஆணுடைய மனமும் ஒத்து போனதான் புனிதமானது காதல். காதல் செய்யுங்க. காதலை செஞ்சுட்டு உங்களை சுமந்தது போல் 10 மாசம் சுமந்திருப்பாள் அந்த தாயின் தகப்பன் அந்த பெண்ணை. உங்க அம்மாவும் இளைஞருடைய அம்மாவும் 10 மாசம் தான் சுமந்திருப்பாங்க. 2 குடும்பத்தினுடைய சந்தோஷம் முக்கியம். 2 குடும்பம் சமூகத்தோடு நீங்க காதலித்து திருமணம் செய்யுங்கள். உங்கள் பாதம் தொட்டு கேட்டு. ஏன்னா இவங்க நோகாம கூட்டு ஓடிட்டாங்க. இங்க பூரா கதறுது.
அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் கூட்டுட்டு ஓடி இருக்கேன், ஓட முடியல. அவன் ஒல்லியா சூத்தோத்தி மாதிரி ஓடிட்டேன். இவங்க அறுவலை வச்சு வெட்டிருக்காங்க. அவன் கூட்டிட்டு போன பொண்ணு 2 டட்டு. அது நகல முடியாம போயிருக்கு. அப்புறம் டிராசிக்கில் வச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. இது எதுக்கு? அதே மாதிரி மற்றவங்க எல்லாம் போன் அடிக்கும் போது நம்ம ஆளுக்கு எரிச்சலா தெரியும். இளைஞர்களுக்கெல்லாம் போன் அடிச்சோடனே மச்சான் அடிக்கிறாருன்னா, என்ன மச்சான் எங்கேயா அப்படி இருக்கீங்க? இங்க ஜிம்மக்கல்ல இருக்கேன், ஐயா வேலையா இருக்கேன். உங்க அப்பா அடிப்பாரு, டேய் மாட மதியம் கொண்டு போய் தண்ணி ஆட்டி மேய்ச்சி போடணும்டா, நான் ஒரு கல்யாணத்துக்கு அங்கே இளையங்குடி போறேன், போப்பா போன வைப்பா. காதலி போன் அடிக்கிட்டா மசாலா தூள் அரைச்சு கொடுப்பேன், அவ உள்பாவோட கூட துவைப்பேன். போலீஸ் அதிகாரி அவர்கள் எங்கே இருந்தாலும் ஐயா அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார். ஐயா வேமா வாங்கயா, ஒரு 2-3 பேர் மேல எஃப்ஐஆர் போனோம்யா. இந்த மிருதங்கார மேல ஒரு கணேஷ் கோயில கேச போட்டு விடுங்க. சிரிக்கும் போது எனக்கு புழுங்க உள்ள எரிச்சல். ஐயா வாங்கயா, டேய்டா சுற்றுவாருடா. இவங்களை கொஞ்சம் சத்தம் விட்டு போங்கயா. சித்தப்பாவா? யார் சித்தப்பா? நீங்க சித்தப்பாவா? அவன் சொன்ன மயந்த ஏத்துக்கங்க, விடுப்பா. நீங்க எனக்கு பெரியப்பா. வாங்க சார். எங்க ஐயா உசிலம்பட்டி. இங்க கூடியிருக்கும் வரிச்சோர் பொதுமக்களுக்கு ஒரு கேச போடுங்க. இங்க இருக்க அனைத்து பொதுமக்களுக்கும் எனது கருப்பாயத்து காவல் நிலைய சார்பாக மனமார்ந்த மாலை வணக்கம். நீங்க எல்லாருமே இவ்வளவு அமைதியாவும் இவ்வளவு பொறுமையாவும் சாமி கும்பிட்டு 48 நாள் 12 மணிக்கெல்லாம் கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டுருக்கீங்க. இந்த நாடகம் வந்து சிறப்பா அமையணும். எங்களுக்கு 1000 வேலைகள். எலெக்ஷன் ஆரம்பிச்சதுனால வந்து பெர்மிஷன் வாங்க என்ன பாடுபட்டாங்கன்னு கேளுங்க. அதனால இந்த நிக்கிற நண்பர்கள்லாம் உட்காருங்களேன். உங்க ஊரு தானே, ஏன் ஊரு எங்க ஊருன்னு சொல்லிக்கலாம். நான் இந்த ஊருக்கு வேலைக்கு வந்தேன்ல, நம்ம ஊருப்பா, உட்காருங்க. நம்ம பிள்ளை ஊட்டியே தாங்க இருக்கு. நாங்க வந்து வேலையை செய்யக்கூடாது, எங்கனையா ஒரு மூலையில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு வந்து நீங்க எல்லாம் பாதுகாப்புக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நாங்க போலீஸ் வேலை செய்ய முடியும். 3 பேர் விட்டாலும் நாங்க அடக்க முடியுமா? என்ன மைக்கு இப்படி ஏற்றி விடுப்பா. இவர் மேல ஒரு கேஸ் ஐயா, அதை கொஞ்சம் ஏற்றி. அதனால அதாவது இப்ப எப்படி சிரிக்கிறோமோ இதே சந்தோஷத்துல நம்ம ஊர் திருவிழா காலையில வரைக்கும் நல்ல முறையில் நடந்து முடியணும். எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம், குட் நைட். பாத்துங்க, முழிச்சுக்கிறீங்க, கோமாளி ஆட சொன்னீங்க, மீதியான ரெஸ்ட் எடுங்க. நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாங்க இங்க மேடை பக்கமே வரக்கூடாது, உங்களை சத்தம் போடக்கூடாது. நாங்க வாடி ஒரு மூலையில உட்காந்துருக்குன்னு இதுக்கு பேரு நாடகம். ஆடலும் பாடலுன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. சரியா? நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நாங்க உங்களுக்கு. கூலையான விடுதியை சேர்ந்த அன்பு வாத்தியா, உனக்கு ரத்தமே கொஞ்ச நேரத்துல போயிடும். உனக்கு தான் அந்த பாட்டியை முன்னாடி உட்காந்து ஐயா, அந்த பாடி எல்லாம் எரிக்க முடியுமா? கூலையான விடுதியை சேர்ந்த அன்பு வாத்தியார் MC விஸ்வநாதன் அவர்கள் 6 மணிக்கு இசைத்து மக்கள் விருப்பத்துக்காக அந்த ரத்த கண்ணீர் பாடலை பாடுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு கைதொற்றோடு சொல்லிக்கிறேன். அடி ரமாடே, சிகரெட் அடிச்சு 2 நாள் ஆகுதுப்பா. ஒரு சிகரெட் வாங்கி கூட. ஆமா, முந்தான அடிச்சுட்டு ஒற்றுப்படி ஜன்னல் வச்சிருந்தல, அதை திருவாவேன். அது சனா படுவாங்களா? ஒட்டுப்படிய கூட நாட்டில் விட மாட்டேங்கிறாண்டா. நன்றி கட்ட உலகமடா ராமா. ஆமா போட்ட நாட்டை கொண்டு சொல்ல மாட்டான். அல்லதுக்கு ஆமா, கெட்டதுக்கு ஆமா. அடே ராமா, என்னமோ தெரியல, உடம்பெல்லாம் ஒரே நம்மளுக்கு சொரிஞ்சு ஒரு என்னடா மரியாதை வகையுது. துரை நம்ம பின்னாடி அலைஞ்ச. அப்ப காரணம் 10 விரல்ல மோதிரம், காரு, மங்களா, செயினோட வந்தா வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனா
இப்ப மரியாதை இல்ல, காசு இல்ல, பணம் இருந்தா தாண்ட உலகத்துல மரியாதை. ஆமா, அம்மா இங்க போயிருக்காங்க, ஷூட்டிங் போயிருக்காங்க. என்ன படம்? ஆஹா, என்ன மரியாதை! கணவனே கண்கண்ட தெய்வம். தேவடியால் பட்ட திருமகளே, கஞ்சிக்கு கிடந்த கதை சினிமாக்கார பசங்களோட சேர்ந்து ஷூட்டிங் போயிருக்கா. ஷூட்டிங் கணவன் நான் புழுவாக துடித்துக் கொண்டு இருக்கிறேன். கொளுத்து தெரிவித்தால் நன்றி கட்டபலி. அடே ராமா, அம்மா வர்ற மாதிரி கார் சொல்லுங்க பாரு. அடியே காத்தா, நான் உனக்கு என்ன செய்தேன்? என் சொத்து சுகம் அந்தஸ்து அத்தனை வளர்ந்து விட்டேன். அடி நன்றி கட்டபலி. அள்ளி அள்ளி கொடுத்தேனே, ஒரு 1000 ரூபாய் செலவு வியாதியை பார்க்க முடியல. ராமா, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. உண்மை. 10 மாதம் மார்பிளையும் தோழலையும் பாலோட்டு சீராட்டி வளர்த்த என் பாசமுக தாயை காலால் அட்டி உதைத்தேன். நன்றி கட்டவளே. நண்பர்களே, என் நிலைமை யாருக்கு வரக்கூடாது. காரணம், பெற்ற தாய்க்கு சொர்வல்ல, பெற்ற தாயை கவனிக்கவில்லை. இவள்தான் தெய்வம் என்று இந்த நிலைமைக்கு ஆளாய்விட்டேன் நண்பர்களே. ஆனால் ஒன்று புரிந்து கொண்டேன், இந்த உலகத்திலே பெற்ற தாயகப்பெண் இறுதி மூச்சு இருக்கும் வரை அவர்களை கண்கலங்காமல் கரை சேர்த்தால் அதுதான் வாழ்க்கையில் புண்ணியம் என்று இப்பொழுதுதான் நண்பர்கள் புரிந்துள்ளேன். இப்பொழுதுதான் அம்மா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி அற்ற உன் இடத்தில் அமைதியும் மகிழ்ச்சி, அற்ற உன் இடத்தில் அமைதியும் மகிழ்ச்சி அறிந்திட முடியாது. அற்றத்தை எடுத்து அமைதியை துறந்து வாழ்க்கையில் அத்தனை வளர்ந்து விட்டேன். அமைதி அழிந்ததே, புயலோ எழுந்தது, என் ஆணவம் என்றோ ஒளிந்தது. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் என்றோடு ஒளிந்தது. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் என்றோடு ஒளிந்தது. என் ஆணவம், என் அந்தஸ்து, என் அகம்பாவம் அத்தனை மட்டும் போய்விட்டது. நல்ல குணத்தை இழப்பவனே எனிலே சுகம் அடைவனே. நல்ல குணத்தை இழப்பவனே எனிலே சுகம் அடைவனே. வாஸ்தவம், கட்டிய மனைவியை விட்டு கண்டவளோடு கட்டி பெற்ற தாயை காலால் அட்டி உதைத்தேன். வாழ்க்கையில் அத்தனை வளர்ந்து விட்டேன். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
அருமையான கலைஞர். அரை மணி நேரம் வாட்சி விட்டு நிறுத்துப்பான்னு சொல்லும் போது நிறுத்தாம இப்ப நிறுத்தின பார்த்தியா? உண்மையிலே உன் திறமைக்கு நான் தலைவணங்க. சூப்பர். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். நாடக உலகத்தில் அப்போ கம்பெனி வச்சிருந்தது எதுனா அங்கு விலாஸ். திண்டுக்கல் அங்கு விலாஸ் கம்பெனியில் செல்லப்பிள்ளை ஆல்ரவுண்டாக வாழ்ந்தவர் எங்கள் அண்ணே திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சூப்பர். இப்படித்தான் அடிக்கணும். கையில் அடித்தாத்தே இசையினுடைய இனிமை. சில பேர் இளவட்டம் நம்ம ஊருக்காரர்களுக்காக இப்போ மூய்க்கு நம்ம முடிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. கடப்பாறையை போட்டு குத்துறேன். சூப்பர். சாமான பத்திரமா பார்த்து மாவு செலிக்கிற சல்லடையை தீட்டு போய் ஆத்தார கொடுத்துட்டு போறேன். அருமை. இங்கே சிறந்த முறையிலே தாளம் இத்தனை இசைக்கருவிகள் இருந்தாலும் இந்த நாடக பாடலுக்கெல்லாம் பெருமை சேர்ப்பது தாளம். தாளம் இல்லை என்றால் ஒரு சோத்துல உப்பு இல்லாததுக்கு சமம். அந்த தாளம் போடக்கூடிய ஆளு பேரு சொல்லும் போது யாரும் சிரிக்கக்கூடாது. அருமையான பேர் நீலகண்டே. பாலமரம் முறிஞ்சு பழம் பிரிக்கணும். நீலகண்டன் அவர்கள் சிந்தாளம். நீலகண்டா 2 குத்தோட வச்சிருப்பா. நீ பாட்டுக்கு இது வந்து எறும்பு தேஞ்சு போச்சுன்னா அப்புறம் பற்றையில போய் அடிக்க முடியுமா? சாமி அழைக்க போறேன். ஆதி வேலை நம்ம பாட்டேன் போட்டேன்.